ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும் என்று பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்ட பிறகும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக காங்கிரஸ் அரசு மறுக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் கர்நாடகா செல்லும் முடிவை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கவினா. வணக்கம் பூர்ணிமா. மேகதாது அணை மற்றும் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பது குறித்து வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த தகவல்களுக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் கர்நாடகம் சென்று கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது என்று வலியுறுத்தி வந்தார்கள். இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: காவிரி ஆணையம் ஆணையிட்டும் தண்ணீர் திறக்காமல் போர்க்கோளம் பூணும் கர்நாடகம் தமிழகத்தின் உணர்வுகளை மதிக்காமல் சென்று உரிமைகளை அடகு வைக்கக்கூடாது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் கருகும் குறுவை பயிர்களை காப்பாற்ற காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்ட பிறகும் கூட தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு மறுக்கிறது. மேலும் அங்குள்ள மக்களை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக போராட வைக்கிறது என்றும் கர்நாடகத்துக்கு சென்று அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் பேச்சு நடத்தியே தீருவேன் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிடிவாதம் பிடிப்பது தமிழகத்திற்கு நலனுக்கு எந்த வகையிலும் பலனளிக்காது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை ஏற்க முடியாது என்று கூறிவிட்ட கர்நாடக அரசு அத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய தீர்மானித்திருக்கிறது. காவிரி ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ள கன்னட அமைப்புகள் காவிரி பாயும் மாவட்டங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப் போவதாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றன. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கர்நாடக அரசும் கன்னட இயக்கங்களும் இத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளன. தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரக்கூடாது என்ற மனநிலையில் கர்நாடகம் இருக்கும்போது அங்கு சென்று பேச்சு நடத்தி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதை சாதிக்க போகிறார்? அவரது பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது. மாறாக மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகள் தான் தாரை வார்க்கப்படும். இந்த தவறை முதலமைச்சர் விஜய் செய்யக்கூடாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் மேகதாது அணை தடுக்கப்பட வேண்டும் என்றும் இவை தொடர்பாக கர்நாடக அரசுடன் எந்த பேச்சுக்களையும் தமிழ்நாடு நடத்தக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களின் நிலைப்பாடாக இருக்கிறது என்றும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு எதிராக எந்த முடிவையும் முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ளக்கூடாது. எனவே ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் அவர்கள் கைவிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவினா.